नमस्कार बच्चों, शिक्षा ऑफ हिंदी एग्ज़ाम्स இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கபீர் கே தோகியில் இருக்கக்கூடிய வியாக்கியாவை பற்றி நான் நடத்துகிறேன். ஓகே, வியாக்கியா. माला फेत झुक बया फिर ना मन का फेर कर का मन का डाते मन का फेर. இந்த மாலா ஃபேட் ஜுக் பயா அப்படின்றது நம்ம ரோசரியை ரொட்டேட் பண்ணுவாங்கள்ல, ஜபமாலைன்னு சொல்லி, அதை ஃபேத்தனா உருட்டுறது அப்படின்னா டேர்ன் பண்ணுறது, அதை பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஃபேர்னா மண் காஃபேர், மனசில் கூடிய மாலையை உருட்டுது இல்லை. மனசை ஆக்சுவலி தூய்மை வச்சுக்க மாட்டாங்க, மனசில் கூட அந்த எண்ணங்களை டேர்ன் பண்ண முடியாது அவங்களால. கற்கா மண்கா டார்த்தே கற்கா மண்கா டார்த்தே, அதை பண்ணுறதுக்கு பதிலாக மனசுடைய மாலையை உருட்டுங்க. டார்த்தே கற்கா மண்கா டார்த்தே, கர் அப்படின்னா பண்ணுறது, மண்கா டார்த்தேன்னா மனசுதை உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்கா ஃபேர். ஸோ மண்கா இப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட மைண்டாக இருக்கட்டும், அது தூய்மையாகும்னு சொல்லலாம். மண்கா ஃபேர். ஸோ மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில எண்ணங்களை சரி செய்ச்சா நம்மளால் நல்லா வாழ முடியும். அதை விட நீங்கள் வெறும் ஜபமாலை மட்டும் உருட்டுறது எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட். மாட்டி ககே குமார் சே. இங்கே குமார் அப்படின்றது பாட்டர், மாட்டின்றது அந்த கிளே. ஓகே, அந்த கிளே வந்து பாட்டர்கிட்ட சொல்லுது. தூ கியா ரோந்தே மோகி, தூ கியா ரோந்தே மோகி, நீ என்ன ட்ராம்பிள் பண்ணுற. ஓகே, நீ கியானா என்ன, ரோந்தேனா ட்ராம்பிள் பண்ணுறது. ட்ராம்பிள் பண்ணி தான் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. ஓகேவா. பாட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு வீலில் கிளேவை வச்சு க்ரஷ் பண்ணி அதை ட்ராம்பிள் பண்ணி ஒரு ஷேப்புக்கு ஒரு பாட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு திங்ஸோ உருவாக்குவாங்க. ஓகே, தூ கியா ரோந்தே மோகி, நீ என்ன ட்ராம்பிள் பண்ணுற. கியானா என்ன, நீ என்னது தான் ட்ராம்பிள் பண்ணுற. ஏக் தின் ஐசா ஆயேங்கா, ஏக் தின் அப்படின்னா ஒரு நாள், ஐசா இட் வில், ஆயேங்கா வரும். மே ரோந்துங்கி தோகி, தோகின்றது யூ அப்படி இல்லைன்னா யுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தும் அப்படின்ற ஒரு வார்த்தையுடைய ரூட் வேர்ட் போல் சம்திங் லைக், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வேர்ட் தான் தோகி. தோகின்றது தும் போல இருக்கக்கூடிய யூக்கு அர்த்தமாகும். ரோந்திங்கின்னு உங்களுக்கு ட்ராம்பிள் பண்ணுறது, க்ரஷ் பண்ணி ட்ராம்பிள் பண்ணுறது. மே ரோந்திங்கி தோகி, நான் உன்னை க்ரஷ் பண்ணுவேன். அந்த பாட்டர்கிட்ட, அந்த பாட்டர் செய்கிறாங்களே அந்த மண்பானை செய்வர்கிட்ட அந்த மண் பேசுது, கிளே பேசுது. நீ என்ன நீ என்ன வந்து ட்ராம்பிள் பண்ணுற, க்ரஷ் பண்ணுற, பட் ஒரு நாள் வரும் நான் உன்னை க்ரஷ் பண்ணுவேன். ஏக் தின் ஐசா ஆயேங்கா மே ரோந்திங்கி தோகி அப்படின்னு அது சொல்லுது. இப்போ இது ரெண்டு போயமே ஆக்சுவலி வியாக்கியா, கண்டஸ்ட் கிடையாது. வியாக்கியான்றது 4th காலமில் வரக்கூடிய கொஷின்ஸ், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி ஆகும். அதுக்கு கவி பரீட்சை எல்லாம், கவி பரீட்சையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு லைன் இருந்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பாவத்து மட்டும் எட்டால் போதும். ட்ரிக் இதுதான், நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட் லைன்ஸில் தந்திருக்காங்க. ஒரே ஒரு லைனில் ஸ்டார்டிங் 3 வேர்ட்ஸும் லாஸ்ட் 3 வேர்ட்ஸும் தந்திருக்காங்க. 4th ஒனுக்கும் சரி, as well as 5th கொஷின்ஸ்க்கும் அப்படி தான் தந்திருக்காங்க. இல்லை 2 இருக்குது, 2 கொஷினுக்குமே அப்படி தான் தந்திருக்காங்க. கவி பரீட்சை அண்ட் பாவாத் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பட் நீங்கள் ஷார்ட் ட்ரிக் சொல்லுங்கள் அப்படின்னா கவி பரீட்சை எழுதணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பாவத் மட்டும் எழுதினா போதும். பாவத்தில் மெயினாக இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்க்கான மீனிங் மட்டும் எழுதினா போதும். அவங்க ஷார்ட் ட்ரிக் என்ன சொல்லணும்னா, 4வதுக்கு பாவத்தில் கீழே இருக்கக்கூடிய 2.5 லைன்ஸ் மட்டும் எழுதினா போதும். அண்ட் 5வதுல பாவத்தில் உதாரணம் தேவை கபிதாஸ் இல்லை, கபிதாஸ்லேருந்து ரோந்துங்கியோடு எழுதினா போதும். ஓகே, கபிதாஸ் டு ரோந்துங்கி. ஓகே, இது மட்டும் எழுதினா போதும். மேலே கவி பரீட்சை எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பாவத் மட்டும் எழுதினா போதும். ஃபார் டிப்ஸ், ஷார்ட் ட்ரிக், எக்ஸாம் ரிலேட்டடுக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எழுதணும் அப்படின்னா
இல்லை மிஸ் நான் எதுவும் படிக்கணும், நான் ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கவி பரீட்சாவும் சேர்த்து எழுதுங்க. மீன்ஸ் கவி பரீட்சாலையும் ட்ரிக் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபீர்லேருந்து ஊவா வரும் எழுதுங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஓகே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே போல் இது கவி பரீட்சை ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகே தஸ்டன். ஸோ ஊவா வரையும் என்ன போதும், அந்த கபிட்டு ஊவா வரையும் இங்கே எழுதுங்க. பாவாத் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க 2.5 லைன்ஸ் மட்டும் எதுனா போதும். ஓகே மேலே இருக்க அந்த 2 லைன்ஸ் எதுவும் அவசியம் இல்லை. கீழே 2.5 லைன்ஸ் தான் ஆக்சுவலி மெயின். ஸோ இந்த 2.5 லைன்ஸ் மட்டும் எழுதுங்க. இங்கே கபிதாஸ்லேருந்து கபிதாசு கபிதா ககதையின்லேருந்து நீங்கள் எழுதுனா போதும். அதுக்கான மீனிங்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். फर्स्ट कवि परिचय பார்க்கலாம். कबीर के बारे में कहा जाता है कि सन 1398 में काशी में उनका जन्म हुआ. இது நீங்கள் 1398 படிக்கலாம். ஓகே நீங்கள் ஹிந்தியில் தான் படிக்கணும். உங்களுக்கு கம்फर्टेबलाக இருக்கிற மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கூட படிக்கலாம். 1398 में काशी में उनका जन्म हुआ और सन 1518 के आसपास मगहर में देहांत हुआ. कबीर ने विधिवत शिक्षा नहीं पाई थी, परंतु सत्संग, पर्यटन तथा अनुभव से उन्होंने नाम प्राप्त किया था. கவி பரீட்சை அப்படின்றது போயட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பரீட்சை அப்படின்றது இன்ட்ரோடக்ஷன் லைக் கவினா போயட். கபீர் கே பாரேமே கபீரை பற்றி நீங்கள் சொல்லலாம். பாரேனா அபோட். कबीर के बारे में कहा जाता है कि அவரை பற்றி சொல்ல போனோம். ககானா சொல்கிறது. सन 1398 में सन 1398 அவர் காசியில் பிறந்தார். அந்த काशी में उनका जन्म हुआ. जन्मना बर्थ. जन्म हुआ और सन 1518 के आसपास 1518 அரவுண்ட் ஆஸ்பாஸ்னா அரவுண்ட் 1518 மகக்கர் அப்படின்ற இடத்துல அவர் இறந்துட்டார். தெகாந்த்னா டெத்து இறந்துட்டார். கபீர் விதிவத் ஷீஷா நகி பாயுது. கபீருக்கு ஆக்சுவலி ஃபார்மல் எஜுகேஷன் கிடைக்கல. யாருக்கும் நமக்கு ஸ்கூல் போய் படிக்கிறது போல் அவருக்கான ஃபார்மல் எஜுகேஷன் அவருக்கு கிடைக்கல. ஷீஷா நகி பாயுது. பரந்து சத்சங் அப்படின்றது ரொம்ப நாலேஜபிள் பீப்புள்ஸ் கூட இருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நாலேஜ். பரந்து சத்சங் வந்து மக்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு நாலேஜுன்னு சொல்லலாம். பரியட்டன் அப்படின்றது வெளியூருக்கெலாம் போய் டூரிசம் மூலமாக கற்றுக்கிட்ட அந்த ஒரு நாலேஜ். அதுங்க ரெண்டும் தந்த அந்த ததா அனுபவம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்கொன்னே நான் பிராப்திக்கியா. நான் அப்படின்றது நாலேஜ். ஓகே நான்ன்றது நாலேஜ். ஓகே நான்ன்றது நாலேஜ். பிராப்த் அப்படின்றது கெயின் பண்ணுறது. ஓகே நான் பிராப்த் கியா தா அவருக்கு அது கிடைச்சிது. இல்லை நீங்கள் ஆக்சுவலி அந்த தெகாந்துவா வெறும் எழுதினா கூட போதும். ஓகே தெகாந்துவா அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் லைன் அந்த ஆஃபில் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே இல்லை ஃபுல்லாக எழுதினாலும் நீங்கள் ஃபுல்லாக எழுதலாம். பாவாத் कबीरदास बाग्याट पर विश्वास नहीं करते थे. कई लोग भक्ति के नाम पर माला फेरते हैं, जप तप करते हैं. ये सब बाग्याट पर हैं. इन बाग्याट बरों से मन में कोई सुधार नहीं होता, समय ही व्यर्थ होता है. பாரத்தில் பார்த்தீங்கன்னா கபீர்தாஸ் பாக்யாட் पर विश्वास नहीं करते थे. கபீர்தாஸ்க்கு அந்த பாக்யாட் பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே ஆக்சுவலி எந்த ஒரு நம்பிக்கையோ விசுவாசமோ அவர் காட்டலை. நான் ஜபமாலை விட்டுட்ருக்காங்கல்ல, மனசு சுத்தமாக இல்லாத வெறும் ஜபமாலை மட்டும் விட்டுட்ருக்காங்களோ அவங்க தான் ஆக்சுவலி யார் பாக்யாட் பர். ஓகே அவங்க தான் ஆக்சுவலி बाग्याट पर. कबीरदास बाग्याट पर विश्वास नहीं करते थे. ओके कई लोग भक्ति के नाम पर நிறைய பீப்புள்ஸ் கை லோக்னா நிறைய பீப்புள்ஸ் பக்தின்றது உங்களுக்கே தெரியும் டிவோஷன். பக்திக்கு நாம் பர் அந்த ஒரு பேரில் மாலா ஃபேத்தேஹன் மாலா வந்து அந்த ரோசரியை ரொட்டேட் பண்ணுறாங்க, ரோசரியை டேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. மாலா ஃபேத்தேஹன் ஜப் தப் கத்தேன் ஜப் அதாவது ஜபமாலை ஊட்டுறாங்க. தப் அப்படின்னா தவம் பண்ணுறாங்க. ஓகே ஜப் தப் கத்தேஹன் கத்தேனா பண்ணுறது.
ये सब बाग्याट पर हैं. அவங்க தான் ஆக்சுவலி बाग्याट पर அப்படின்றாங்க. बाग्याट पर அப்படின்னு சொல்கிறாரு. इन बाग्याट बरोन से मन में कोई सुधार नहीं होता. ஸோ அந்த பாக்யாட் பரோன் அப்படின்றாங்க. அந்த மாலை ரோசரியை டர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் மனசு இருக்குல்ல, மண் மே கோய் சுதார் அப்படின்னு. மண் அப்படின்னா மனசு, சுதார் நஹி ஓத்தா, எந்த ஒரு குட் ஐடியாஸுமே இல்லைன்னு சொல்லலாம். சுதார் நகி ஓத்தா அப்படின்னு. சுதார் அப்படின்றது ஒரு நல்ல ஐடியாஸ் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். இதை ரொட்டேட் பண்ணுவாங்க, ஆனால் மனசில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வச்சுருப்பாங்க. சம்திங் லைக் ஓகே சுதார் நகி ஓத்தா சமகி வெத்து ஹோத்தா ஹே. ஒரு டைமில் அவங்க அதை ஆக்சுவலி வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சமகி வெத்து ஹோத்தா ஹை. कबीर कहते हैं कि लोग बैठे बैठे जप माला को फेंकते रखते हैं. கபிதாஸ் சொல்கிறாரு, லோக் வந்து பேட்டே பேட்டேன்னா உக்காந்துட்டு ஜப மாலையை உருட்டிட்டு இருக்காங்க. ஃபேத்தே ரகத்தேஹேன், ஃபேத்தேனா டர்ன் பண்ணுறது, ரகத்தேனா பண்ணிகிட்ருக்காங்க. லேக்கின் மண் பரிவர்த்தன் के लिए कोई प्रयास नहीं करते. இதே லேக்கின், லேக்கின்னா பட், மண் பரிவர்த்தன் के लिए மனசுபடி பார்த்தீங்கன்னா, மனசுடைய சந்தோஷத்தைப்படி பார்த்தீங்கன்னா, மண் பரிவர்த்தன் के लिए, பரிவர்த்தன் के लिएனா மனசுக்காக, மனசோட சந்தோஷத்துக்காக, மனசோட நிம்மதிக்காக. பரிவர்த்தன் के लिए कोई प्रयास, कोईனா எதுவுமே, कोई प्रयास नहीं करते, எதுவுமே அவங்க பண்ணுறதில்ல. கபீர் உன் லோகோன் சே ககத்தே ஹேன் கி, கபீர் வந்து அது போல் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு சொல்கிறாரு. ககத்தே ஹேன் கி ஹாத் கி மாலா கோ தூர் ஃபேக்கர், கீழே இருக்க மாலையை தூரமாக போட்டுருங்க. தூர் ஃபேக்கர் போட்டுருங்க, தூரமாக போட்டுடுங்க. ஹாத்னா கை, हाथ केले के माले दूरमा पोटूंगे. हाथ की माला को दूर फेंककर मन की माला को फेरने का तैयार करो. कबीर उन लोगों से कहते हैं कि हाथ की माला को दूर फेंककर मन की माला को फेरने का प्रयास करो. அப்படின்னா கையில் இருக்க மாலையை தூரம் போட்டுடுங்க, மனசில் இருக்க மாலையை ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மன் கி மாலாக்கோ ஃபேனேக்கா பிரயாஸ் கரோ, அந்த ரோசரியை டர்ன் பண்ணதை நிறுத்துங்க. ட்ரை டு டர்ன் த ரோசரி ஆஃப் தர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, மண்ணா மைண்டுன்னு சொல்லலாம், இல்லை மனசுன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து अर्थात मन सुधार का प्रयास करो. That is try to improve your mind. अर्थात मन सुधार का प्रयास करो. प्रयासना इम्प्रूव அப்படின்னு அர்த்தம். फेने का प्रयास करो ஃபர்ஸ்டே பார்த்தோம். माला को फेने का प्रयास करो அப்படின்னா அந்த मन की माला को फेने का प्रयास करो அப்படின்றது ட்ரை டு டர்ன் தி ரோசரி ஆஃப் தர் மைண்ட் அப்படின்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறோம்னா தட் இஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் மைண்ட். அத்தாத் அப்படின்றது லைக் அத்தாத் மன் சுதார்கா பிரயாஸ் கரோன்றது இங்கே இம்ப்ரூவ் ஆகுது. தட்ஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் மைண்ட். அத்தாத் அப்படின்றது இட்ஸ் லைக் ட்ரை டு அப்படின்னு சொல்லலாம். அத்தாத் அப்படின்றது ஓகே. அத்தாத் மன் சுதார்கா பிரயாஸ் கரோ. இதோட நாலாவதுக்கான வியாக்கியா முடியுது. நான் ஃபுல் மீனிங் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு படிச்சுக்கணும், நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதெல்லாம் பாவாத் 2.5 லைன்ஸ், லாஸ்ட்டு 2.5 லைன்ஸ் எழுதுங்க. கவி பரீட்சையில் ஃபஸ்ட் லைன் எழுதுங்க, அவ்வளோதான். இது பெஸ்ட்டு ட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.